இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்துல இப்படியாக வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் நீங்கள் ஒவ்வொருவரும் சமாதானமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், சமாதானம் பண்ணுங்கள், அவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுல வேதாகமத்துல உதாரணமாக ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆபிரகாம், அவருடைய சகோதரன் லோத்து, இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த வாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், போட்டிகள், பொறாமைகள் வருகிறது. அப்படி பொறாமைகள் வந்து அந்த இடத்துல நான் இருக்கணுமா நீ இருக்கணுமா என்று சொல்லி அந்த இடத்தை குறித்துதான ஒரு போட்டி வரும் பொழுது, ஒரு வாக்குவாதம் வரும் பொழுது ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்துக்கு அவர் விட்டு கொடுக்கிறார். தன் சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் வேண்டாம். நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நான் மேற்கே போனால் நீ கிழக்கே போ, உன்னுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற இடத்திற்கு நீ போ என்று சொல்லி தன் சகோதரனுக்கு ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். அப்படி விட்டு கொடுத்து விட்டு அவர் அமைதியாக நிற்கும் பொழுது அதை கர்த்தர் பார்க்கிறார். அப்பா கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பூமி எல்லாவற்றையும் நீ பார். நீ எந்த இடத்துல எல்லாம் நீ கால் மிதிக்கிறியோ அந்த தேசத்தை உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே போல கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவன் கால் மிதிக்கிற எல்லா தேசத்தையும் ஆபிரகாமுக்கு தேவன் சொந்தமாக கொடுத்தார். வெள்ளியும் பொண்ணும் உடைய பெரிய செல்வ சீமானாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்படியாக பிரியமானவர்களே, நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, நாம் வாக்குவாதங்களுக்கும் தர்க்கங்களுக்கும் போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் நாம் விலகி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் பொழுது, அப்பொழுது நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாறுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த ஆபிரகாமை போல விட்டு கொடுக்கிற எண்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும். பொறாமைகளுக்கும் எரிச்சல்களுக்கும் சண்டைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் நாம் இடம் கொடுக்காதபடிக்கு எந்த சூழ்நிலையும் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தர் பிரியப்படுகிற வண்ணமாக நான் வாழ்வேன், நான் விட்டு கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்து விட்டு கொடுத்ததினால, அந்த சூழ்நிலை அவர் அமைதியா நின்று கொண்டிருந்ததுனால கர்த்தர் பாருங்க, இந்த பூமியின் எல்லை முழுவதையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொந்தமாக மாற்றி கொடுத்தார். ஆனால் லோத்து, அவன் தேர்ந்தெடுத்து போன அந்த இடம் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, அவன் பார்வைக்கு அது நலமாய் தோன்றி இருந்தது. அதனால அந்த இடத்தை அவன் தேர்வு செய்து அந்த இடத்துல வாசம் பண்ணும்படிக்கு அவன் போய்விட்டான். ஆனால் கொஞ்ச நாட்கள் தான் அந்த இடத்துல அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடிந்தது. பிறகு பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு அந்த இடத்துல பாவங்கள் அதிகரித்ததினால, அக்கிரமங்கள் அதிகரித்ததினால, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த பட்டணத்துல இருந்ததினால அந்த பட்டணத்தை அழிக்கும்படிக்கு தேவன் தீர்மானித்து அந்த பட்டணத்தை அக்கினிக்கு ஆண்டவர் இரையாக மாற்றினார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் விட்டு கொடுக்கும் பொழுது என்னைக்குமே நாம் கெட்டு போக மாட்டோம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அதே போல ஆபிரகாம் தன் சகோதரனுக்கு அந்த இடத்தை விட்டு கொடுத்து அவன் சமாதானமாய் இருந்தபடினால கர்த்தர் அந்த பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு அவனை செல்வ சீமானாய் வெள்ளியும் பொண்ணும் உடைய பெரிய அந்தஸ்து உள்ளவனாக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்படியாய் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய வேலை ஸ்தலங்களில, நாம் இருக்கிற கிராமங்களில, நம்முடைய
உறவினர்கள்ல பலவிதமான வாக்குவாதங்கள், போட்டிகள், பொறாமைகள், தர்க்கங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். அதை பற்றி நாம் கவலைப்படாதபடிக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, நாம் அவர்களோடு சமாதானமா இருக்கும் பொழுது, அவர்களோடு நாம் அன்பா இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு தருவார். இந்த ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவர் உலகம் தாங்க கூடாத அளவுக்கு ஒரு செல்வத்தையும், ஒரு அந்தஸ்தையும், ஒரு உயர்வையும், ஒரு மேன்மையை கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அதனால் பிரியமானவர்களே, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் எல்லோரும் இந்த வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான கர்த்தாவே, காலை வேளையில கூட அப்பா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் அதை ஆண்டவரே அந்த வார்த்தை குறித்து நாங்கள் தியானம் பண்ணினோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளாகவும் சகோதரிகளுக்குள்ளாகவும் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே சமாதானம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பனை சகோதரியும் சகோதரனையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தனை தொட்டு ஆண்டவரே அந்த குடும்பத்துல காணப்படுகிறதான எல்லா பிரிவினைகள், வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், போட்டி, பொறாமைகள், எரிச்சல்கள், இவை எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி காத்து ஆண்டவரே இந்த பூமியில சமாதானத்தை கற்றுக் கொடுத்த தேவன் அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்களும் கடைபிடித்து நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்குள்ளாக காண்கிற சகோதரர்களுக்குள்ளாக நாங்கள் சமாதானமாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தார். சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.